வணக்கம். வில் பவர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வரும்? செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இதுதானே? ஆனா ஆன்மீக பார்வையில பார்த்தா இதுக்கு இன்னும் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மனோபலம், அதாவது வில் பவருக்கு ஆன்மீக ரீதியா என்ன அர்த்தம், அதோட கோர் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பொதுவா வில் பவரை செல்ஃப் கண்ட்ரோலோட தான் சம்மந்தப்படுத்துவோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இது நம்மளோட தனித்துவத்தை, நம்ம இண்டிவிஜுவாலிட்டிய வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உள்ளார்ந்த உந்துதல்னு சொல்றாங்க. அதாவது இது நமக்குள்ள இயற்கையாவே இருக்கிற ஒரு சக்தி. ஆனா ஒண்ணு, இந்த மனோபலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமா இல்ல. ஆளுக்காள் அதோட அளவு மாறும். நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் இங்க முக்கியம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க, கவனிங்க. வில் பவரை வளர்த்துக்கிறதுங்கிறது வெறும் ஒரு ஸ்கில் கிடையாது. அது ஒரு வர்ச்சு, ஒரு புண்ணிய செயல். அதாவது இது நம்மளோட தார்மீக ஆன்மீக கடமைன்னே சொல்றாங்க. சரி, வில் பவரை வளர்த்துக்கிறது ஒரு புண்ணியம்னா அது எப்படி செய்யறது? அதுக்கு என்ன வழி? வாங்க பார்க்கலாம். இத புரிஞ்சிக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நம்ம மனோபலத்தை ஒரு மசில் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு அனலாஜி. ஒரு தசைக்கு நம்ம சரியான எக்ஸசைஸ் கொடுத்தா அது எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம வில் பவரும். அப்போ அந்த மசிலுக்கு, அதாவது நம்ம வில் பவருக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும்? அதுதான் சுய ஒழுக்கம். அதாவது சென்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறது. உதாரணத்துக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்த பழகும்போது நம்மளோட மனோதிடம், நம்மளோட ஸ்டாமினா தானா வளர ஆரம்பிக்கும். சரி, இது ஒரு பக்கம். இதுக்கு நேர் எதிரான ஒரு பாதை இருக்கு. நம்ம மன உறுதிய பலவீனமாக்கக்கூடிய பாதை. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மறுபடியும் அந்த மசில் உதாரணத்துக்கே வருவோம். நாம எக்ஸசைஸ் செய்யாம விட்டா தசை என்ன ஆகும்? அது வலுவிழந்து போயிடும். அதே கணக்கு தான் இங்கேயும். நம்மளோட சின்ன சின்ன தீய பழக்கங்களுக்கு, தேவையில்லாத ஆசைகளுக்கு நாம இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம வில் பவர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சே பலவீனமா போயிடும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பாதைகளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எவ்வளவு தெளிவா புரியுது. ஒரு பக்கம் புலனடக்கத்தால வர்ற வளர்ச்சி, இன்னொரு பக்கம் ஆசைகளுக்கு அடிபணியறதால வர்ற வீழ்ச்சி. நம்ம முன்னாடி இந்த ரெண்டு ஆழ்க்கைகளும் தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்காக இந்த வில் பவரை இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்க்கணும்? வெறும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அது என்னன்னா, நம்மள ஒரு பிரபஞ்ச சக்தியோட, ஒரு காஸ்மிக் கனெக்ஷனோட இணைக்கிறது தான். இங்கதான் காஸ்மிக் வில் அப்படிங்கிற ஒரு உயர்வான கருத்து வருது. அதாவது நம்மளோட சின்ன சின்ன தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மேல ஒரு பிரபஞ்ச சித்தம் இருக்கு. அதத்தான் நாம இறைவனின் சித்தம் அல்லது காட்ஸ் வில் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? நாம கஷ்டப்பட்டு வளர்த்த நம்மளோட தனிப்பட்ட மன உறுதிய அந்த பிரபஞ்ச சித்தத்தோட, அந்த காஸ்மிக் வில்லோட அலைன் பண்றது. ரெண்டையும் ஒரே நேர்கூட்ல கொண்டு வர்றது. இந்த நிலைய தான் ஆன்மீகத்துல மீட்பு, விடுதலை இல்லனா ரிடம்ஷன்னு சொல்றாங்க. அப்போ இந்த முழு பயணத்தையும் ஒரே 3 ஸ்டெப்ல அழகா சொல்லிடலாம். ஸ்டெப் 1, சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது. ஸ்டெப் 2, அதனால நம்மளோட தனிப்பட்ட வில் பவரை வலுப்படுத்துறது. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் 3, அப்படி வலுவான நம்ம வில் பவரை அந்த காஸ்மிக் வில்லோட ஒன்றிணைக்கிறது. இதுதான் அந்த பாதை. நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஆழமான கருத்துக்களோட மூலம் இதுதான் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களோட உரை. பாருங்க, இந்த முழு தத்துவத்தையும் விளக்கிட்டு கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியத்தோட இது முடிக்கிறாங்க. அந்த வாக்கியம் இதுதான்: இறைவா, என்னுடைய சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தமே நிறைவேறட்டும். அதாவது, லார்ட் தை வில் பி டன், நாட் மைன். இது ஒரு சாதாரண பிரார்த்தனை இல்ல. இதுதான் இந்த முழு தத்துவத்தோட உச்சம். நாம கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம மன உறுதிய இறுதியா அந்த இறை சித்தத்துக்கே அர்ப்பணிக்கிறது. சரி, இப்போ நாம நிறைவுக்கு வந்துட்டோம். போகும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் நம்மளோட தனித்துவத்தை, நம்ம இண்டிவிஜுவாலிட்டிய நிலைநாட்டுறது. இன்னொரு பக்கம் நம்மளை ஒரு உயர்வான சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ், அந்த சமநிலை உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.